அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, இங்கு செல்பனா சீரேம் பிள்ளைகள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம் சமூகத்தில் மிகவும் ஒரு ஆபத்தான சோதனை நாள்தோறும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அது செல்போன் என்ற கருவி வழியாக நம் பிள்ளைகளை சீரேற்று வருகிறது. அல்லாஹ் மனிதனுக்கு அறிவை தந்தான். இந்த அறிவால் நான் வானத்தை பூமி ஆராயிறான் நல்லா கூறுகிறான். பூமியில் உங்களுக்காக படித்த 2:29. செல்பனும் அல்லாவின் அருளான ஒரு கருவிதான். அதை நாம் நன்மைக்கு அல்லது தீமைக்கு பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். செல்போன் நம் பிள்ளைகளின் அறிவை மேற்றி வளர்ச்சி வருகிறது. ஒரு காலத்தில் குர்ஆன் மனம் செய்திருக்கும் பிள்ளைகள் இன்னும் முழு நாளும் வீடியோ கேம், யூடியூப், ரீல்ஸ் போன்றவற்றில் மூழ்கி கிடக்கின்றன. அல்லாஹ் கூறுகிறான், ஒல்ல சரினன் செல்ல ஃபியூசரு. நேற்று மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். ஈமான் கொண்ட நல்செய்வை தவிர என்று கூறுகிறார். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் அந்த நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கல்விக்கும் குடும்பத்திற்கும் தொழுகைக்கும் நேரமில்லையான போனுக்கு மணிக்கணக்கான நேரம் இருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது, 12 வயது குறைவான குழந்தைகள் தினமும் 1 மணி நேரத்துக்கு அதிகமாக செல்போன் பார்க்க கூடாது. இப்படி பார்த்தால் அவர்களின் கண் பார்வை, தூக்கம், மனநிலை மாற்றம், கோபம், படிப்பு என அனைத்தும் கெடும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் போனை 4 மணி நேரத்துக்கு அதிகமாக செல்போன் பார்க்கிறார்கள். மனநிலை டாக்டர் கூறுகிறார், செல்போன் அடிமை என்பது டிஜிட்டல் போதை போல மூளை அமைப்பையே மாற்றுகிறது. நவ்சலம் கூறினார்கள், குல்லுக்கும் லாயிவக்குல் உக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹீபத்து. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்கள் பொறுப்பை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர் நம் பிள்ளைகளுக்கு போனை குறைந்த நேரம் கூறினார்கள், மனிதன் தன் வாழ்க்கையை எதில் வீணாக்கினான் என்று அல்லாஹ் கேட்பான் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்று செல்போன் வழியாக நம் வாழ்க்கையை வீணடித்து வருகிறோம். ஆகவே பெற்றோர் நம் பிள்ளைகளுக்கு போனை குறைந்த நேரம் கட்டுப்பாட்டுடன் கொடுக்க வேண்டும். வீட்டில் தொழுகை, குர்ஆன் ஓதி ஊக்குவிக்க வேண்டும். நம் பெற்றோர் நம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லிவிட்டு நாம் போனை அதிக நேரம் பயன்படுத்தக்கூடாது. குழந்தைகளை வெளியே விளையாட வையுங்கள். முடிந்த அளவுக்கு செல்போனை விட்டு விலக்கி வையுங்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு சோதனை என்கிறான். அன்பர்களே, நம் பிள்ளைகள் நமக்கு ஒரு அமானிதம். ஆகவே அவர்களை அந்த சோதனையில் நாம் தோல்வி அடையாமல் கவனமாக இருக்க வேண்டும். போன் நம் கையில் இருக்க வேண்டிய மீதியத்தில் அல்ல. ஆகவே அவர்களை போன் உலகத்தில் இருளில் மூழ்கடி செய்யாமல் குர்ஆன் அல்லாவின் பயம் நலமுறையை வளர்ப்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இப்பொழுது உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு செல்போனால் சீரழியும் பிள்ளைகள். ஒரு வீட்டில் 6 பேர் இருக்கிறோம் என்றால் அதில் 5 பேருக்காவது செல்போன் இருக்கிறது. செல்போனில் பல நன்மைகள் இருந்தாலும் அதிகமாக தீமைகள் தான் இருக்கிறது. அல்லாஹ் ஏராளமான அற்கொடைகளை வழங்கியுள்ளான். அதில் ஒன்றுதான் செல்போன். ஆண்ட்ராய்டு போன், ஸ்மார்ட் போன் என பல வகையில் கூறுகிறோம். இந்த போன் கைக்குள் உலகத்தை அடக்கியுள்ளது. இதை பற்றி அல்லாஹ் கூறும்போது, உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று கூறுகிறான். தனிமையில் 2 பேர் இருந்தால் 3வதாக சைத்தான் இருப்பான் என்று கூறுவார்கள். ஆனால் இப்பொழுது தனிமையில் இருக்கும் நிலையில் சைத்தான் இந்த செல்போன் மூலமாக நம் பிள்ளைகளிடம் இருந்து வருகிறது. சிறு பிள்ளைகளிடம் மொபைல் போனில் கொடுத்தால் அதில் அவர்கள் விளையாடும் விளையாட்டு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். அது அறிவை வளர்க்கும் விளையாட்டு அல்ல, அது மன ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் தான் கிடைக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் கூறும்போது, லமோன்னமல் ஹயாத்த துன்யா லைபு வலஹு வஸீனா, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் அலங்காரம் தான் என அல்லாஹ் கூறுகிறான். இந்த விளையாட்டால் படிப்பில் உள்ள ஆர்வம் குறைகிறது, இன்னும் கண்கள் பாதிப்பு அடைகிறது, உடல்நல பாதிப்பு, மூளை பாதிப்பு, எலும்பு தேய்மானம், இன்னும் மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்வது என தெரியாமல் மந்தமாக இருப்பதை பிள்ளைகளிடம் காண முடிகிறது. சுப்ஹானல்லாஹ். இன்று பிள்ளைகளுக்கு இரையற்றத்தை போதிப்பதில் நாம் யாரும் கவனம் செலுத்துவதில்லை. அவர்களின் சந்தோஷத்தை பற்றி கவலைப்படுகிறோம். அதன் விளைவாகத்தான் அவர்கள் கேட்கும் இந்த செல்போன் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் மொபைல் போன் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 670 மில்லியனுக்கும் மேலானதாக இருக்கிறது என அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. அடுத்ததாக, ஆண் பெண் பிள்ளைகளிடம் மொபைல் போனை கொடுத்து நாமே அவர்களை விபச்சாரத்திற்கு உள்ளாக்குகிறோம். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, விபச்சாரத்தில் ஆதமுடைய மகனுக்குரிய பங்கை இறைவன் கூறியுள்ளான். அதனை அவன் அடைந்தே தீர்வான். கண் செய்யும் விபச்சாரம் பார்வையாகும், நாவு செய்யும் விபச்சாரம் பேச்சாகும், மனம் இயங்குகிறது, இச்சை கொள்கிறது, பிறப்புறுப்பு, இவை அனைத்தையும் உண்மையாக்குகிறது அல்லது பொய்யாக்குகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மார்க்க விஷயத்தில் பிள்ளைகளிடம் கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். தமது பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை பற்றி ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ஆண்மகன் தன் குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஆவான். அவன் தனது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன் கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளி ஆவாள். அவள் தனது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு ஊழியன் தன் முதலாளியின் செல்வத்திற்கு பொறுப்பாளி ஆவான். அவன் தனது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். காலையில் எழுந்ததும் சமூக வலைத்தளங்களும் விளையாட்டும் பிள்ளைகளின் மனதை பிடித்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் கூறும்போது, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன்னஷ் ஷம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலைக கான அன்ஹு மஸ்ஊலா. உமக்கு எதை பற்றி அறிவில்லையோ அதனை பின்பற்றாதீர்கள். செவி, பார்வை, உள்ளம் இவை அனைத்தும் அது குறித்து விசாரிக்கப்படுவதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுகிறான். இந்த மொபைல் போன் பார்ப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை இழக்கிறோம், நேரத்தை வீணாக்குகிறோம், தொழுகையை மறக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு குழந்தையும் தன் தாயின் வயிற்றிலிருந்து தூய்மையான நிலையிலேயே பிறக்கிறது. பின்னர் அவனை பெற்றோர்களே ஒரு வழியில் நடத்துகின்றனர். அதனால் செல்போன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அளிக்கக்கூடாது. அதை பெற்றோர்களாகிய நாம் தான் கட்டுப்பாட்டில் வைத்து கல்விக்காகவும் அறிவுக்காகவும் நல்ல முறையில் பயன்படுத்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். செல்போன் வெறும் ஒரு பொருள் மட்டுமே. நல்லதா கெட்டதா என தீர்மானிப்பது நம் கையில் தான் உள்ளது. எனவே அழகான முறையில் பிள்ளைகளை மார்க்கப்பட்டுடன் வளர்த்தோமையானால் அவர்களின் துவா உங்களுக்கு கிடைக்கும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு செல்போன் விழிப்புணர்வு. இதை அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனுக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும்.
எனக்கு தங்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு செல்போன் விழிப்புணர்வு. இதை குறையின்றி நிறைவு செய்ய வல்ல ரஹ்மானை போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகில் மனிதனின் கையிலிருந்து பிரியாத ஒன்றாக மாறி உள்ளது செல்போன். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வசதி. இந்த வசதியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நம் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிறது. அல்லாஹ் குரானில் கூறுகிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அல் குரான் 103:2. இன்றைக்கு மனிதன் அதிகமாக நஷ்டத்தில் இருப்பதற்கான காரணம் நேர விரயம். இந்த நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வது இந்த செல்போன் தான். இந்த செல்போனின் நன்மையும் உள்ளது. அவை குரான் ஓதலாம், பயான் கேட்கலாம், அறிவை பெருக்கலாம். ஆனால் இந்த செல்போனில் தீமை உள்ளது. அவை வீணான வீடியோக்கள், தேவையற்ற ரீல்ஸ்கள், ஹராமான காட்சிகள், தவறான பார்வைகள், இவை மூலமாக நம் ஈமானை பலவீனப்படுத்துகிறோம். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் கேட்கும் அல்லாஹ் கூறுகிறான், நபியை நம்பிக்கையாளரும் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். அல் குரான் 24:30. சகோதர சகோதரிகளே, நீங்கள் பார்க்கும் சிறிய திரையில் தவறான காட்சி நம் உள்ளத்தை அழுக்காக மாற்றி நம் தொழுகை சுவையை பிரித்து விடுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் கேட்கும் பார்க்கும் இதயம் இவை அனைத்தும் நாளை விசாரிக்கப்படும். எனவே நீங்கள் கேட்பதும் பார்ப்பதும் இவை அனைத்தும் நாளை மறுமையில் கேள்வியாக மாறியுள்ளது. இதை நாம் என்னைக்கும் மறந்துவிடக்கூடாது. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் குரானில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். அல் குரான் 66:6. சகோதர சகோதரிகளே, செல்போன் நம்மை ஆளக்கூடாது, நாம் தான் செல்போனை ஆள வேண்டும். தொழுகை நேரத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக ஒரு சமுதாயத்தின் நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான், அவர்கள் தங்களை மாற்றும் வரை. அல் குரான் 13:11. தொழுகை நேரத்தில் செல்போனை விட்டு விடுவோம். ஹராமான காட்சியை பார்ப்பதும் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்வோம். இந்த செல்போனை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துவோம். அல்லாஹ் நம் நேரத்தையும் நம் ஈமானையும் பாதுகாப்பாக உதவி செய்வாங்க என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.